நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவன் சங்கர் ராஜா கச்சேரினா சென்னை 28 இல்லாமல் எப்படி? எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு படம். அந்த படத்தில் நடித்த அஜய், விஜய், இந்த படத்தில் நடிக்க வேண்டிய வைபவ், அரவிந்த், பிரேம்ஜி, இந்த பாட்டை கோரியோகிராஃப் பண்ண கல்யாண் மாஸ்டர், சிவா. இந்த படத்தில் நீ நடிச்சவா? தெரியாம இது என்ன கொடுமை இது? வா வா. இந்த பாட்டுக்கு அவர் ஆடியே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே அங்கீகாரம் கொடுத்த சென்னை 28 இந்த படத்துக்கு உண்மையிலே எல்லாருக்கிட்டையும் சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா ஒரு பைசா வாங்கிக்கல, ஃப்ரீயாக எங்களுக்காக இசையமைச்சார். அவருக்காக கண்டிப்பாக நீங்கள் கைதட்டியே ஆகணும். அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கண்டிப்பாக மங்காத்தால ஒரு பெரிய ட்ரீட்டே வச்சுருக்காரு. கல்யாண் மாஸ்டர் ஆல்ரெடி 2 சாங் உங்களுக்கு பண்ணிட்டாரு மங்காத்தால, தலை ஓப்பனிங் சாங்லேருந்து எல்லாமே. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட அடுத்த கட்டம் மங்காத்தா அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்த சாங் சார். இதில் ஆடியா ஆகணுமா? கூட பாடுறதுக்கு இந்த பாட்டை பாடிய சிங்கர்ஸ் கூப்பிடணும். ஹரிச்சரண், ராகுல், அவர் இன்னொரு சிங்கர் கொஞ்சம் லேட்டாக வரட்டும், கார்த்திக் கொஞ்சம் லேட்டாக வா. கார்த்திக், ஓ மைக் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்கிட்ட இன்னொரு மைக் நான் பண்ணிட்டேன் சார். அது கார்த்திக் லைன் நீ பாடு. ஐயோ, ரெடி சார், ஸ்டார்ட் தி மியூசிக். எல்லாருமே ஸ்டெப் போடணும்ப்பா. எல்லாம் ஃபுல்லா ஏந்துருங்க, பின்னாடி ஏந்துருங்க ஃபுல்லா. வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெடுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமையை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா, வசதியை தேடுங்கடா, ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இது ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. வெற்றிகள் குமியுமடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. கை கை கை. உலகமே இருக்குதட்டா, உண்மைக்கு போராடி குரல் கொடுத்தா ஊரே வணங்குமட்டா, நான் உங்கள் தோழன், நீ எந்த நண்பன், பிரிவே இல்லை, நாளைய உலகம் இளநம் கையில், நம்பிக்கை வையுங்கடா, என் மேல நம்பிக்கை வையுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா.
கவலைகள் தீரும் காதல் பண்ணுங்கடா அந்த கல்யாணம் மட்டும் லேட்டா யோசி நல்லா இருக்குமடா வாழ்க்கை நல்லா இருக்குமடா say what இனி ஜல்சா பண்ணுங்கடா உஜாலா ஜில்பா காட்டுங்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா உஜாலா ஜில்பா காட்டுங்கடா ராவுல விழுந்தாக்கா மனசு நோவுல அழுவுமடா தீவுல இருப்பது போ திசையே தெரியாம போகுமடா இன்னைக்கு சிரிப்பான இன்னும் இருக்குங்கடா இந்த ரோதனை நமக்கு எப்பவும் எதுக்கு உஷாரா இருந்துங்கடா பிகர நம்பாம பொழைச்சுக்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா உஜாலா ஜில்பா காட்டுங்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா உஜாலா ஜில்பா காட்டுங்கடா வாழ்க்கையை யோசிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா வாசிங்கடா நன்றி. சார் ஒரு முக்கியமான மென்ஷன் சொல்லலாம். நம்ம எல்லாருமே இங்க இருந்ததுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் யுவன் சங்கர் ராஜா. ஒன்ஸ் அகேன் we have to say this. ஏன்னா சென்னை 28ல யுவனுக்காக மட்டும்தான் அந்த ஆடியோ ரைட்ஸும் சரி படமும் சரி முதல் யுவன் நாள் சங்கர் ராஜா மட்டும்தான் அந்த படத்தோட ஹீரோ. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மூஞ்சிங்களுக்கும் எனக்குக்காக கிடையாது. அது யுவன் சங்கர் ராஜாவோட சார் அது music டிவியில் கட் பண்ணுங்க. ஓகே அது டிவியில் வரக்கூடாது. ஓகே கண்டிப்பா நிஜமா ரொம்ப பெரிய விஷயம். அதாவது வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கை வந்து கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு பெரிய ஃபாதர், அதாவது வந்து அதே கரியரில் இருக்கிற ஒரு சன் வந்து எந்த விஷயம் பண்ணாலுமே அவங்க அப்பாவோட கம்பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ், அதோட கடவுளோட பிளெஸிங்ஸ் தான் காரணம். இந்த டைமில் we like to introduce ஆமா கண்டிப்பா அவரை பத்தி சொல்லி ஆகணும். one of our இப்போ உங்களுக்கெல்லாம் யுவன் சங்கர் ராஜா தெரியறதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா சார், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டராக தெரிஞ்சதுக்கு காரணம் அவரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள். வணக்கம். அது ரொம்ப ஒரு அற்புதமான சம்பவம், லைஃப்பில் மறக்கவே முடியாது. அரவிந்தன் படத்துக்காக இசைஞானி இளையராஜா அவர்களை போய் பார்த்து டேட் கேட்கணும்னு சொல்லி அவர் வீட்டில் போய் வெயிட் பண்ணிருந்தேன். அப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி யுவன் எப்படி இருப்பார், இப்போவே சின்ன பையன் அப்போ எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சைஸில் ஒருத்தர் ஓடி வந்தார், விளையாண்டுட்டு வெறுக்க வந்து ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குமா? எங்கே சுற்றிட்டு வரீங்க? என்ன ஒன்றில் சும்மா தான் இருக்கேன். என்ன ஏன் சும்மா இருக்கீங்க? என்ன ஒரு படம் மியூசிக் கொடுங்க, நான் வேலை செய்கிறேன், சும்மா இருக்க மாட்டேன்லன்னு கேட்டார். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்திருக்கிற இந்த படத்தையும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் விளையாட்டாக கேட்கல, சீரியஸாக கேட்குறேன்னாரு. நானும் விளையாட்டாக சொல்ல சீரியஸாக சொல்கிறேன்னு சொன்னேன். சரி நீ அப்பட பேசிங்கன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டார் அவர். கொஞ்சம் பொறுத்து ராஜா சார் வந்தாங்க. வந்து என்னன்னு கேட்டார். இல்லை ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி அரவிந்தன் படம் சார் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லிவிட்டு, இல்லை யுவன் மியூசிக் பண்ண சொல்லலான்னு இருக்கிறேன் சார், எனக்கு கொஞ்சம் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சிரிச்சுட்டு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். யுவனுடைய ஒவ்வொரு வெற்றியும் அவன் வளர்ச்சியும் பார்க்கும்போதெல்லாம் அந்த தீர்க்க தரிசனத்தோடு அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு எப்போ எதிரொலிச்சிட்டே இருக்கும். நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, அவனுக்கு எவ்வளோ மியூசிக் தெரியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் யுவனை மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணன்ற பெருமை உனக்கு காலமெல்லாம் இருக்கும்னு சொன்னார். நிச்சயமாக இந்த 25 வருட வாழ்க்கையில் என்னுடைய மிகப்பெரிய சினிமாவில் நான் சம்பாதித்த சொத்து என்பதை நான் யுவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற பேர், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் கூட இருந்து ஆசீர்வாதித்த அம்மா திருமதி இளையராஜா அவர்களுக்கும் என் வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஓகே கைஸ் thank you so much. ஓகே நான் அனௌன்ஸ் பண்ணறேன். அடுத்த பாட்டு சொல்லிட்டு வா வேலை இருக்குடா டேய் அப்பா. வா அதுக்கு முன்னாடி வர சொல்றாங்க. நான் முடிச்சு வந்துறேன். ஒரு நிமிஷம் இருங்க. உன்னை கூப்பிடுறாங்க, பேச வேண்டாம். நான் வர மாட்டேன் சார். வரணுமா? திட்டுறாங்கடா, வாடா. போயிட்டு வந்துறேன். I'll be there.